நம்ம ப்ராடக்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு மேல ஒரு சிஸ்டர் யூஸ் பண்ணி அவங்களுடைய அனுபவத்தை வந்து அவ்வளவு ஒரு அழகா ஷேர் பண்ணிருக்காங்க. நான் சரி உங்க வெயிட் ரெடியூஸ் பண்ணதுதான் சொல்றதுக்காக அவங்க கால் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு மேல போயிட்டு இவங்க வந்து ஒரு 2 வருஷமா ஒரு பெரிய பிரச்சனையில சிக்கிக்கிட்டு அவங்க அவ்வளவு ஒரு அவஸ்தைப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. நம்மளுடைய குட் பேபி வெயிட் லாஸ் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஆமா, நான் அவங்கலாம் சொல்லும் போது என்னடா அவங்களுக்கு எல்லாம் அதாகுதே இதாகுது, எனக்கும் கால் வலி இருக்கு, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து நிறைய இது பண்ணி எனக்கும் அதே பிரச்சனை தான், அந்த தோல் பிரச்சனை. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்கல்ல. ட்ரீட்மெண்ட் போனா ஒருத்தங்களுக்கு இப்ப சைடு எஃபெக்ட்ங்கிறது இருக்கும் மேம். கண்டிப்பா. இப்ப அந்த இன்னொரு சிஸ்டர் ஒண்ணு சொல்லி இருந்தாங்க, எனக்கு கை தூக்க முடியாது அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இது பண்ணன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா எனக்கு இந்த பிரச்சனை வந்து சேர்ந்துச்சு. ஆனா இதெல்லாம் முடிச்சு என்னுடைய காலே பாத்தீங்கன்னா அரிச்சு 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 அந்த லாஸ்ட் தோலுக்கு மேல நிறைய தோல் எடுத்துட்டேன். ரொம்ப மெலிசாதான் இருக்கும். இப்ப நானும் துணி துவைக்கிறேன், ஏன வளர்க்கறேன், எல்லா வேலையும் செய்யறேன். எனக்கு இப்ப அரிக்கவே இல்லை, கொஞ்சம் கூட அரிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த ஆயில்மெண்ட் யூஸ் பண்றதே விட்டுட்டேன். அந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்ததுக்கு அப்புறம் சுத்தமா அந்த அரிப்பே இல்ல மேம். ஆமா, உண்மைதான். அதுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லாரும் எப்பயும் போல அரிச்சுக்கிட்டேதான் இருப்பேன். ஆனா அந்த இது எடுத்து 1 வாரம் வரைக்கும் லைட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. லைட்டா, ரொம்பவும் இல்லாத லைட்டா இருந்துச்சு. அப்புறம் போக 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 சுத்தமா ஒரு நாள் கூட அரிக்கல. இப்ப நான் எல்லாமே சாப்பிடுறேன். லெமன் சாப்பிடுறேன், ஆரஞ்சு பழம் சாப்பிடுறேன், முட்டை சாப்பிடுறேன், கருவாடு சாப்பிடுறேன், சிக்கன் சாப்பிடுறேன், எல்லாமே சாப்பிடுறேன். செட் ஆயிடுச்சு மேம். ஆனா இப்ப எந்த அரிப்பும் இல்ல. ஆமா, எதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணனோ அதெல்லாம் இப்ப எல்லாம் எடுத்துக்கிட்டேன். எதெல்லாம் என்னை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ இப்ப அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் வாங்கல. சரி கொஞ்சம் போகலாம், அப்ப வந்து கொஞ்சம் அமௌண்ட் இல்ல, கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நானும் வாங்கினேன். ஆனா இப்ப உண்மையாலுமே ஆனா அந்த பேசுறவங்க எல்லாம் கண்டிப்பா இதெல்லாம் வந்துட்டு பொய். உண்மையாலுமே எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு பாத்துட்டு எதா இருந்தாலும் பேசுங்க. அந்த பேசுனவங்க ஒரு சில பேர் நம்ம கிட்ட 1/4 கிலோ வாங்கி அதுல ரிசல்ட் கிடைச்சா வருத்தப்பட்டிருக்காங்க மேம். நான் தெரியாம வந்து கமெண்ட்ஸ் பண்ணிட்டு தெரியாம பேசிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான், அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் கண்டிப்பா. ஆனா அந்த 1 கிலோ சாப்பிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு அது அவங்க உடம்ப பொறுத்து, அவங்களுடைய சாப்பிடறத பொறுத்து, அவங்களுடைய வாக்கிங் நடக்கிறத பொறுத்து நீங்க 10 கிலோ குறைய வேணாம். 2 கிலோ குறையுதா உங்களுக்கு? 1 கிலோ குறைஞ்சாலும் குறையுது இல்ல, அதுதான் பேசணும். தப்பா பேசாதீங்க யாரும்.